நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே பள்ளியில் அதிக எண்ணிக்கையில் சத்து மாத்திரைகளை சாப்பிட்ட மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். என்ன நடந்தது? இப்ப மாணவர்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல்கள். அதாவது நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கீழ வடகரை இந்திரா காலனியை சார்ந்தவர் பாலன். இவரது மகன் சந்துரு 12 வயசாச்சு இவருக்கு. அதே பகுதியில மாரியப்பன் என்பவரோட பையன் நந்த பெருமாள், அவருக்கும் 12 வயசு ஆகுது. மாரியப்பன் என்ற நரேஷ் இன்னொரு சிறுவன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜீவா மகன் வெற்றி மதன். இவங்க 4 பேருமே கீழப்பத்தை, அப்படியே களக்காடு பக்கத்துல இருக்கு அந்த கீழப்பத்தை அப்படிங்கிறது அந்த கிராமத்து உள்ள ஒரு பள்ளியில 7ஆம் வகுப்பு படிச்சுட்டு வராங்க. இந்நிலையில நேற்று பள்ளிக்கு சென்ற மருத்துவ குழுவினர் சென்று அந்த மாணவ மாணவிகளை மாதத்துக்கு ஒரு முறை சுகாதாரத்துறை செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னா, இந்த 4 மாணவர்களுக்கு சத்து குறைபாடு உள்ளது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில நேற்று மாலை இடைவேளையின் போது 4 பேரும் விளையாட்டுக்காக யார் அதிக அளவுல சத்து மாத்திரையை சாப்பிடுறது அப்படிங்கிற ஒரு போட்டி வச்சிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து சந்துரு ஒரே நேரத்துல 15 மாத்திரைகளும், நந்த பெருமாள் 7 மாத்திரைகளும், நரேஷ் 3 மாத்திரைகளும், வெற்றிமத 4 மாத்திரைகளும் சாப்பிட்டிருக்காங்க. பின்னர் 4 பேரும் தங்களது வீடுகளுக்கு சென்று விட்ட நிலையில கடும் வயிற்று வலி ஏற்பட்டிருக்குது. அதாவது ரொம்ப உடல்நலம் பாதிக்கப்பட்டு கடும் வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அதனை தொடர்ந்து பதறிய பெற்றோர் 4 பேர் என்ன பண்ணிருக்காங்க, நாங்குநேரி ஜிஹெச்ல சேர்த்திருக்கிறாங்க. இதுல அங்கிருந்து சந்துரு மற்றும் நந்த பெருமாள் ஆகியோர் மேல் சிகிச்சைக்காக தற்போது நெல்லை அரசு மருத்துவ கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நரேஷ் மற்றும் வெற்றிமதன் ஆகியோர் நாங்குநேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இது குறித்து களக்காடு போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வர்ற ஒரு சூழ்நிலையில விளையாட்டுக்காக அதிக அளவுல சத்து மாத்திரையை சாப்பிட்ட விவகாரத்துல மாணவர்களுக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டது இங்க உள்ள பகுதி மக்களிடையே கடும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.